ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1133. இங்கு தனது பக்தனுக்காக வெகுநேரம் காத்து இருந்த பகவானின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் முகலாய மன்னருக்கு கீழ் படை தளபதி பொறுப்பு வகித்தவர் லால் பேக் ஆவார். ஒரு சமயம் இவர் போர் நிமித்தமாக தனது படைகள் உடன் செல்கையில் இந்து சமயத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காண நேரிட்டார். அந்த பெண்ணால் கவரப்பட்ட லால் பேக் அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டு விட்டார். அந்த பெண் ஜெகநாதரின் பக்தை ஆவார். இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் சாலப்பேக்கா. லால் பேக்கை போன்று சாலப்பேக்காவும் மிகச்சிறந்த போர் வீரராக திகழ்ந்தார். தனது தந்தைக்கு பின்பு சாலப்பேக்கா முழுவதும் போர் விவகாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டு சாதனைகள் பல படைத்தார் அவர். இப்படியாக இருக்கும் சமயம் வழக்கம் போல ஒருமுறை போரை சந்திக்கும் போது எதிரிகளின் கடுமையான தாக்குதல்களால் படுகாயம் அடைந்து இறக்கும் தருவாயில் வந்துவிட்டார். மருந்துகள் அளித்தும் பலன் இல்லாமல் போய்விட்டது. வேதனையால் மிக துடித்தார் சாலப்பேக்கா. அப்போது அவரது தாயார் ஜெகநாதரை வழிபடுமாறு அறிவுரை கூறினார். தாயின் அறிவுரை ஏற்ற சாலப்பேக்கா ஜெகநாதரின் திருநாமங்களை உச்சரித்து மனம் உருகி வழிபட்டார் அவர். இப்பொழுது ஆச்சரியப்படத்தக்க வகையில் சாலப்பேக்கா ஜெகநாதரின் அருளால் பூர்ண குணம் அடைந்துவிட்டார். உடல் நலம் பெற்ற உடனேயே சாலப்பேக்கா ஜெகநாதரை தரிசித்து நன்றி செலுத்த வேண்டும் என ஜெகநாதர் கோவிலுக்கு விரைந்து சென்றார். ஆனால் அந்தோ பரிதாபம், ஜெகநாதபுரி கோவிலில் இந்துக்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்பது வழக்கம் என்பதால் முகலாய குடும்பத்தில் பிறந்த சாலப்பேக்காவால் கோவிலுக்குள் சென்று ஜெகநாதரை தரிசிக்க முடிய கிடையாது. மனம் நொந்து போனார். போரில் பட்ட காயத்தை விட இந்த காயம் மேலும் வேதனையாகப்பட்டது சாலப்பேக்காவிற்கு. இருப்பினும் கோவில் கோபுரங்களை தரிசித்து கோவில் வாசல் முன்பாக நின்று ஜெகநாதரின் திருநாமங்களை உச்சரித்து தன் மனதை தேற்றிக்கொண்டார். அதன் பிறகு பக்தர்கள் சிலரின் அறிவுரையின்படி ஜெகநாதரை கிருஷ்ணராக மிக அருகில் பார்க்க முடியும் என கிருஷ்ணரின் தெய்வீக லீலைகள் நடந்த புண்ணிய ஸ்தலமான விருந்தாவனத்திற்கு சென்றார் அவர். பிறகு விருந்தாவனம் சென்ற சாலப்பேக்கா அங்கே பல சாதுக்களின் மத்தியில் கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரித்து கிருஷ்ண லீலைகளை கேட்டு கிருஷ்ணரை பக்தியுடன் வழிபட்டு வந்தார் அவர். ஏறக்குறைய 12 மாதங்கள் சென்று இருக்கும். ஜெகநாதபுரியில் ஜெகநாதர் ரத யாத்திரை நடக்கிறது என கேள்விப்பட்டார். இதன் முக்கிய விசேஷம் ஜெகநாதரை எல்லோரும் தரிசிக்கலாம் என்பதாகும். அதாவது ஜெகநாதர் தனது இருப்பிடத்தில் இருந்து வெளியே வந்து ரதத்தில் ஏறி எல்லா மக்களுக்கும் கருணை வழங்கும் பொருட்டு இப்படி ரதவலம் வருகிறார் என அறிய நேரிட்டார் சாலப்பேக்கா. எனவே மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அவர் உடனே விருந்தாவனத்தை விட்டுவிட்டு கிளம்பினார். தனது பிரியமிகு ஜெகநாதரை நேருக்கு நேர் தரிசிக்க மனமெல்லாம் ஜெகநாதரின் நினைவுகள் நிறைய தன்னை படுகாயத்தில் இருந்து எப்படி ஜெகநாதர் விடுவித்தார் என்பதை நினைத்து பக்தி மேலிட்டார் அவர். இதே நினைப்பாக அவரது கண்களும் கால்களும் ஜெகநாதபுரியை நோக்கி விரைந்து நடந்தன. சாலப்பேக்கா இன்னும் சில நாட்களில் நான் ஜெகநாதரை காணப்போகின்றேன். கருணாமூர்த்தியான என் ஜெகநாதரை காணப்போகின்றேன். பரிதவப்பேரில் நண்பரான ஜெகநாதரை தரிசிக்கப் போகிறேன் என ஆர்வத்துடன் விரைந்து கொண்டு இருந்தார். ஜெகநாதபுரியை நோக்கி நாட்கள் பல ஓடின. பசி, தூக்கம், இரவு பகல் பாராது நடந்து கொண்டு இருந்தார். ஜெகநாதபுரியை அடைய இன்னும் சில நாட்கள் இருந்தன. வேகத்தை விரைவுபடுத்தினார் சாலப்பேக்கா. ஆனால் திடீரென ஓர் இடத்தில் உடல்நிலை குலைந்து படுத்த படுக்கை ஆகிவிட்டார். ஓர் இரவு இரு பகலானது. இன்னும் உடல் தேராது இருந்தன. நடப்பதற்கு உடலில் பலமும் குன்றிவிட்டது. இப்படியாக இருக்கும் சமயம் ஜெகநாதர் ரத யாத்திரைக்கோ ஒரு சில நாட்களே இருந்தன. உடல் நலம் சரியாக விட்டால் நிச்சயம்
ஜெகநாதர் ரத யாத்திரை முடிந்து மீண்டும் ஜெகநாதர் கோவிலுக்குள் சென்று விடுவார். நம்மால் இப்போதும் தரிசிக்க முடியாது போய்விடுமே என வருந்தினார் அவர். என்ன இது சோதனை! ஜெகநாதரை நோக்கி பிரார்த்தனை செய்தார் சாலப்பேக்கா. பிரபு ஜெகநாதரே, நான் வரும் வரைக்கும் தயவு செய்து தாங்கள் எனக்காக காத்து இருக்க வேண்டும் என மனமுருகி வேண்டிக் கொண்டார். சாலப்பேக்காவின் பிரார்த்தனையால் பகவான் ஜெகநாதர் பெரும் திருப்தி அடைந்து விட்டார். அவர் வழக்கம் போல ஜெகநாதரின் ரத யாத்திரை துவங்கிவிட்டது. கோவிலில் இருந்து ஜெகநாதரை மிக பிரம்மாண்டமாக வரவேற்பு அளித்து ரதத்தில் ஏற்றினார்கள். ரதத்தில் ஜெகநாதருக்கு விசேஷ நைவேத்தியங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. பூரி மன்னர் ரத வீதியை சுத்தம் செய்ய ஜெகநாதர் தேர் கிளம்பிவிட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்வடம் பிடித்தார்கள். லட்சக்கணக்கானோர் ஜெகநாதரின் திருநாமங்களை, பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஆடினார்கள், பாடினார்கள். வழி முழுவதும் திருநாம சங்கீர்த்தனம் செய்தார்கள். ஆனால் இன்னும் சாலப்பேக்கா ஜெகநாதபுரி நெருங்க கிடையாது. உடல்நலம் காரணமாக அவர் மிக மிக மெதுவாக வந்து கொண்டு இருந்தார். கடைசியில் ரதம் குண்டிச்சா கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு ஜெகநாதர் குண்டிச்சா கோவிலில் குறிப்பிட்ட நாட்கள் தங்கினார் அவர். இப்போதும் சாலப்பேக்கா வர கிடையாது. பிறகு ஜெகநாதர் மீண்டும் தனது இருப்பிடத்திற்கு திரும்பும். ரத யாத்திரை விழா நடைபெற்றது. அதன்படி ஜெகநாதர் குண்டிச்சா கோவிலில் இருந்து மீண்டும் தேரில் ஏறி ஜெகநாதர் கோவிலுக்கு வருவார். துவக்க ரத யாத்திரை போன்று எல்லாம் நடக்கும். ஆனால் இது திரும்பும் படலம் ஆகும். இப்போதாவது சாலப்பேக்கா வந்துவிட்டால் ஜெகநாதரை தரிசித்து விடலாம். ஆனால் என்ன ஆகிவிட்டதோ தெரியவில்லை. சாலப்பேக்கா இன்னும் வர கிடையாது. ஜெகநாதர் ரதம் கிளம்பி ஜெகநாதர் கோவிலை நெருங்கும் தருவாயில் திடீரென ஓரிடத்தில் ஜெகநாதர் ரதம் அப்படியே நின்றுவிட்டது. எவ்வளவு முயன்றும் ரதத்தை நகற்ற முடிய கிடையாது. ஜெகநாதருக்கு பூஜை செய்யும் பக்தர்கள் மிக கவலைக்கு அடைந்தார்கள். குறித்த நேரத்தில் ஜெகநாதரை கோவிலுக்குள் கொண்டு செல்ல வேண்டுமே என வருந்தினார்கள். இருப்பினும் இது ஜெகநாதரின் ஏற்பாடாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் உட்பட அனைவரும் ஜெகநாதரை வேண்டி வழிபட்டார்கள். இந்த நிலையில் சில மணி நேரங்கள் கழித்து ஜெகநாதபுரி எல்லையை அடைந்து விட்டார் சாலப்பேக்கா. வழியெல்லாம் அவர் கேட்டது இதுதான். என்னவோ தெரிய கிடையாது. ஜெகநாதர் தேர் இன்னும் திரும்பவில்லையாம். ஜெகநாதர் எதற்காக இப்படி நகராமல் இருக்கின்றார் என யாருக்கும் தெரியாத புதிராக இருந்தன என மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள். ஆனால் சாலப்பேக்காவின் காதிற்கு உள்ளோ இவை அனைத்தும் செல்ல கிடையாது. ஒன்று மட்டும் புரிந்தது. ஜெகநாதர் இன்னும் ரதம் இறங்க கிடையாது என. அவ்வளவுதான். ஜெகநாதரின் ரதத்தை நோக்கி விரைந்து ஓடி வந்தார். சொல்லி வைத்தார் போல் அந்த அகலமான சாலையின் நடு மையத்தில் ஓர் இடத்தில் ஜெகநாதர் தேர் நின்று இருந்தது. உள்ளே மிக பிரம்மாண்டமாக விசேஷ அலங்காரத்தில் ஜெகநாதர் வீற்றிருந்தார். நேருக்கு நேர் ஜெகநாதரை தரிசித்ததும் அப்படியே தண்டம் போல் கீழே விழுந்து வணங்கினார் சாலப்பேக்கா. அவர் கண்களில் இருந்து நீர் தழும்பியது. ஜெகநாதரின் காரணமற்ற கருணை நினைத்து நினைத்து அப்படியே மெய் சிரித்து போனார். பிறகு தன் நிலையை தேற்றிக்கொண்டு ஜெகநாதரை புகழ்ந்து பாடினார். தொடர்ந்து ஏராளமான பாடல்களை பாடினார். இவரது துதிப்பாடல்களால் மனம் நெகிழ்ந்த ஜெகநாதர் தன் ரதம் நகர இசைந்தார். இப்பொழுது ஜெகநாதபுரியே சாலப்பேக்காவின் பக்தியால் நனைந்தன. சாலப்பேக்காவிற்கு தான் ஜெகநாதர் காத்து இருந்தார் என அறிந்தோர் எல்லாம் அவரது பக்தியின் உயர்வை போற்றினார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான சாலப்பேக்காவும் அந்த இடத்திலே தனது கடைசி காலம் வரை தங்கி ஜெகநாதரை வழிபட்டு வந்தார். இவர் பகவானை புகழ்ந்து பாடிய பாடல்கள் இன்றும் ஒரிசாவில் மிக மிக புகழ்பெற்று விளங்குகின்றன. இதே இடத்தில்தான் அவரது திரு சமாதியும் நிறுவப்பட்டன. இன்றும் சாலப்பேக்காவின் பெருமைகளை நினைவுபடுத்தும் விதமாக ஜெகநாதரின் ரதம் அன்று நின்றது போல் ஜெகநாதரின் ரதமானது சிறிது நேரம் இந்த இடத்தில் நின்று செல்கின்றது. இப்படியாக பகவான் ஜெகநாதர் தனது பக்தனுக்காக காத்து இருந்த வைபவம் பெரும் புகழுக்குரிய ஆனது ஆகும். இங்கு சாலப்பேக்கா பக்தர்
பாடிய பாடல்களை கவனிப்போம். ஓ பெருமைமிகு நீலாச்சல பிரபுவே, அடர்ந்த காடு போன்ற எங்களின் துன்பங்களில் இருந்து எங்களை விடுவிக்க ஒரு யானையைப் போல் நீங்கள் கோவிலை விட்டு வெளியே வந்து யானை தாமரை மலரை தன் துதிக்கையால் பறிப்பது போல் தாங்களும் எங்கள் எல்லா துன்பங்களை பறித்து மண்ணோடு மண்ணாக்கி விடுகின்றீர்கள் என்றார் சாலப்பேக்கா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.